Taste the Daily. தமிழகத்தில் ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் பாலியல் தொல்லைகள் குறித்து வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள முன்னாள் முதலமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி பாலியல் வன்கொடுமைகளில் தொடர்புடையோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் IPS அதிகாரி ஒருவர் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதையும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுக கவுன்சிலர் மகேந்திரன் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததையும் குறிப்பிட்டுள்ள அவர், தூத்துக்குடியில் பள்ளி மாணவி சமையல் பணியாளரால் பாலியல் தொல்லைக்கு ஆளானது, தர்மபுரி அருகே அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு கணித ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்தது போன்றவை அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தத்திற்கும் கடும் கண்டனத்திற்கும் உரியது என்றும், வேலியே பயிரை மேய்ந்தாற்போல் மாணவிகள் ஆசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும், பாலியல் குற்றங்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறையிலேயே ஒரு IPS அதிகாரியால் பெண் காவலர் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருப்பதும் வெட்கக்கேடானது என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் தான் நடத்தும் அலங்கோலத்தை புகழ்வது மட்டுமல்ல, இதை ஆட்சி என்று சொல்வதற்கே ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என்று கூறிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, தான் எதற்கு சேஎஸ் டு உமன் சேஃப்டி அண்ட் AIADMK என்ற பிரச்சாரத்தை துவங்கியுள்ளேன் என்பதை இன்றைய செய்திகள் தெளிவாக்கி விட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆட்சி முடிவுக்கு வந்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதே தமிழ்நாடு மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக மாறுவதற்கான ஒரே வழி என்றும் தெரிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பாலியல் வன்கொடுமை குறித்த செய்திகளில் தொடர்புள்ளோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார்.